Hi friends, good evening. நம்ம இப்போ என்ன வந்திருக்கோன்னா நம்மளோட நெக்ஸான் ஈவி. ஸோ இது நான் வாங்கி 4 months ஆக போகுது. கிட்டத்தட்ட மார்ச் மந்த் நான் அந்த ஈவி எடுத்தேன். நான் இதுக்கு முன்னாடி நெக்ஸான் டீசல் வச்சுருந்தேன். ஸோ டீசல் கொடுத்துட்டு எலக்ட்ரிக் வந்தது. இது நான் ரிவ்யூ பண்ண ரொம்ப நாளாக நினச்சிருந்தேன். பட் எனக்கு டைம் கிடைக்கல. இன்றைக்கி தான் நான் அந்த ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு என்டையர் ரவுண்ட் நீங்கள் ஃபுல்லாகவே சுற்றி வந்து பாருங்கள். இந்த காரோட எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இது என்ன மாடல் உங்களால் முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள். பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இது என்ன மாடல்ன்ட்டு. பார்க்கச்சே உங்களுக்கு ஹிண்ட் தர தேவையில்ல. நீங்கள் இது என்ன வேரியண்ட்டாக இருக்குன்றதை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். இது வந்து நெக்ஸான் கிரியேட்டிவ் EV 45, விச் மீன்ஸ் வந்து 45ன்ற நம்ம ஒரு ரேஞ்ச் ஒன்று வருது பார்த்தீங்களா. அதில் வந்து பேஸ் மாடல் தான் இந்த கிரியேட்டிவ் 45. ஓகேங்களா, அந்த மாடல் தான் எடுத்திருக்கேன். அந்த மாடல் எடுத்து நான் வந்து சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு டாப் அண்ட் மாதிரியே தெரியும். கரெக்ட், டாப் அண்ட் எப்படி தேவையோ அது மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ணேன். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன நான் மாடிஃபை பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த மேலே பார்த்தீங்கன்னா ராப்பிங் பண்ணியிருக்கேன். பிளாக்ல ராப்பிங் பண்ணியிருக்கேன். இது ஒயிட்டாக தான் வரும் இந்த மாடலில். பட் வந்து நான் இது மேலே வந்து பிளாக்கை வந்து ராப்பிங் பண்ணிவிட்டு டாப் அண்ட் மாடல் ஆகிற மாதிரி ஆக்கிட்டேன். மற்றபடி அலாய் வீல் இதெல்லாமே வந்து பேசிக் இந்த நான் சொன்ன கிரியேட்டிவ்லேயே வந்துடும். இந்த அலாய் வீல் பார்த்தீங்கன்னா R16. ஓகேங்களா, இது வந்து 215 டயர். 215/60 R16 அலாய் வீல் இது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா MRF டயர் தான் வந்தது வண்டி வரும்போது எடுத்தது. ஸோ இங்கே ஒரு பேட்ச் .EVன்ற ஒரு பேட்ச் இருக்குது. இது வந்து எப்படின்னா, இந்த வண்டியை பற்றி என்ன சொல்ல வரணும்னா, எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொல்ல முடியும். நான் இது வரைக்கும் நான் செகண்ட் டைமாக ஒரு மோட்டார்ஸ் கிட்ட 2வது டைம் நான் ஒரு வண்டி எடுக்கிறேன் அப்படின்னா அது வந்து டாடா மோட்டார்ஸ் தான். என்ன ஒன்று, வண்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட். ஓகேங்களா, நம்ம வந்து குறை எதுவும் சொல்ல முடியாது, நல்லா இருக்கு போதுவது. ஸோ பழைய ஜென்ரேஷன் டாட்டாவோட இப்போ இது வந்து நல்லா ஃபிட்மெண்ட் ஓரளவு மோஸ்ட்டாக நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் ஈவன் தோ அது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும். ப்ளஸ் ஒன்லி பாயிண்ட் வந்து சர்வீஸ் மட்டும்தான். அந்த சர்வீஸ் பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா டாட்டா நல்லாயிருக்கும். ஸோ சர்வீஸ் மட்டும்தான் டாட்டா வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா டாட்டா எனக்கு தெரிஞ்சு நல்லா வந்துடலாம். பில்டு குவாலிட்டியிலேருந்து சரி எல்லாமே. ரீசெண்டாக கூட நீங்கள் நம்ம யூடியூபர் நம்ம திருப்பூர் மோகன் அவரோட பார்த்துருப்பீங்க. நெக்ஸான் EV எடுத்துருந்தார் ரீசெண்டாக. எடுத்து 10 daysலேயே ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஷிஃப்ட் பின்னாடி ஹிட் ஆனதோட இம்பாக்ட் என்னன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸானோட இம்பாக்ட் என்னன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ பில்டு வந்து நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது. பில்டு அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ வண்டியோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. ஸோ நான் வண்டியை பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். இது நெக்ஸான் EV கிரியேட்டிவ் 45. இட்ஸ் பேஸ் மாடல் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். அண்ட் 45ன்றது வந்து பேட்டரியோட வேல்யூ 45 kW அப்படின்னு சொல்கிறது தான் அந்த பேட்டரியோட இது. நமக்கு என்னென்னா பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் வந்து ப்ராக்டிக்கல் ரேஞ்ச். நான் இது வரைக்கும் ஓட்டினேன். இப்போ 12,300 ஆல்மோஸ்ட் 13,000 கிட்ட போகிறேன். நான் 12,900 கிலோமீட்டர் ரன் பண்ணிட்டேன். நான் இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் எனக்கு என்ன கொடுத்துருக்குன்னா, அந்த வண்டி 370 வரைக்கும் எனக்கு ரேஞ்ச் வந்து ரியல் வேர்ல்டு வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ என்ன காட்டுதோ ஃபுல் சார்ஜ் பண்ணேன்னா 370 வரைக்கும் கிடைக்குது. நான் அது எப்படி உங்களுக்கு கிடைக்கும்ன்றதையும் நான் சொல்லிடுறேன். இனிஷியலாக எனக்கு 300 தான் கொடுத்தது. லேட்டர் பீரியட் வந்து நமக்கு வந்து ரேஞ்சஸ் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க சர்வீஸ் போயிட்டு தான் ரேஞ்ச். அது அப்படி கிடையாது. நம்ம டிரைவபிலிட்டியை பொறுத்து தான் இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கொடுக்குமே இந்த காரு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்குது இந்த காரு. நான் பழைய கார் வச்சுருந்தது பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கிலோமீட்ரு ஒரு 4 மாதத்தில் நான் அச்சீவ் பண்ணேன்னா இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 13,000 கிட்ட நான் வந்துட்டேன் இன்னும் 4 months பீரியட். ஸோ இதுவே எனக்கு நல்ல ஒரு ஈவன் தோ நான் எலக்ட்ரிசிட்டி நான் வீட்டில் தான் சார்ஜ் பண்ணுறேன். சார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறதுனா, எனக்கு மந்த்லி ஃபார் எலக்ட்ரிக் சார்ஜ் மேபி ஒரு 2,500 rupees ஆர் 3,000 rupees வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது 2 months ஒன்ஸ் ஒரு 6,000 rupees ஃபார் எலக்ட்ரிக் சார்ஜ் இந்த வீட்டுக்கு நான் போடும்போது, அப்படி நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் நான் சொன்னேனே 13,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். இந்த 6,000 rupeesன்ற ஒரு கான்செப்டில் நம்ம டீசலோ பெட்ரோலோ நம்ம பண்ண முடியாது. ஏன்னா நான் முன்னாடி வச்சிருந்த டீசல் காருக்கு பெர் மந்த் மினிமம் வந்து
1000 to ஒரு 12,000 வரைக்கும் எனக்கு வந்து டீசல் காஸ்ட் ஆகும். ஸோ அதை காஸ்ட் கட் பண்ணுறதுக்காக தான் இது வந்தேன். ஸோ அப்படின்னும் போது அதோட 1 month காஸ்ட் கூட எனக்கு இதில் வரல 2 monthsக்கு. ஸோ ஒர்த் ஃபார் பையிங் பீப்புள் ஹூ டிரைவ் லாங், அதாவது ரெகுலராக எடுக்கணும் இந்த வண்டியை. ரெகுலராக யார் வண்டி எடுத்து ஓட்டுறாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு தான் இது வந்து டெய்லி பேசிஸ் ரொட்டீன் இருக்கவங்களே ஈவி இஸ் வெரி வெரி ஒர்த். நீங்கள் வந்து கண்மூடி தனமாக பண்ணோம். அண்ட் ஒன் மோர் ஹாப்பி இன்ஃபர்மேஷன் இஸ், நான் வாங்கும்போது இந்த வண்டிக்கு வந்து லைஃப் டைம் பேட்டரின்றதுக்கு இல்லை. 8 years வாரண்டி 8 yearsன்ற மாதிரி தான் நமக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆஃப்டர் நான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஃப்ரம் டாட்டாலேருந்து கால் பண்ணிவிட்டு சரி, நான் வண்டி வாங்கி இந்த ஷோரூம்லேருந்து கால் பண்ணி சொன்னாங்க, உங்கள் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் பேட்டரி வாரண்டி இருக்குது. ஸோ இந்த 45 kilowatt எல்லாமே இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அது வந்து டாட்டா கொடுத்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. எனக்கு அது கேட்டதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பினஸ் ஆச்சு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஃபார் இன்டரப்ஷன். பின்னாடி கேமராமேன் வந்து கொஞ்சம் ஸ்லிப்பாக பார்த்தாங்க, அதனால் வந்து உங்களுக்கு ஷேக் இருந்துக்கும் வீடியோவில். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் இப்போ என்ன சொல்லுவேன்னா, இந்த கிரியேட்டிவ் 45 நான் வந்து உங்களுக்கு காரை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிடறேன். கிரியேட்டிவ் 45ல நமக்கு என்னென்னலாம் டிஃபால்ட்டாக வந்துடுதுன்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 வீலும் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் தான், ஓகேங்களா. ஸோ 4 வீல் டிஸ்க் பிரேக் வந்துடுது, அலாய் வீல் வந்துடுது. நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு இது மட்டும்தான், நம்ம எல்இடி ஹெட்லைட்ஸ் தான், அது ஃபாக் லைட்ஸ் கிடையாது. இதுக்கு எல்இடி ஹெட்லைட்ஸ் வருது. ப்ளஸ் வந்து டே லைட் வந்து நமக்கு ரெகுலராக டே லைட் வரும். அப்பார்ட் ஃப்ரம் வந்து இதுக்கு அடுத்த மாடல் போகும்போது தான் உங்களுக்கு வந்து ஃபாக் லைட்டுன்றது வரும், கார்னரிங் ஃபங்க்ஷன் வரும், 360 கேமரா அது மாதிரி வரும். ஸோ நம்ம அதெல்லாம் மேண்டேட்டரி தேவையில்லை அப்படின்றதுனால அதை நான் எடுக்கல. எனக்கு தேவை ரன்னிங் பர்பஸ், காஸ்ட் கட்டிங்காக தான் நான் வந்து எலக்ட்ரிக்கே போகிறேன். ஸோ அப்படின்னும் போது அந்த லக்ஸரினஸ் எனக்கு தேவையில்லாதனால தான் நான் வந்து என்ன செஞ்சேன், இந்த கிரியேட்டிவே போதும், இதுக்கு மோரோவர் எனக்கு இதுவே நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாடல் எடுத்தேன் நான். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அவுட்டில் பார்த்தீங்கன்னா புஷ் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா கீழே சென்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பட்டன்ஸ் இருக்கு பாருங்க. ஈவன் பேசிக் நம்ம சொல்கிற இவி கிரியேட்டிவ்ல நமக்கு வந்து கீழே சென்ட்ரி பட்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த காஸ்ட்டுக்கு வந்து கீழே சென்ட்ரி கொடுப்பாங்கன்றது வந்து நான் நினச்சி கூட பார்க்கல, நல்லா இருக்குது. அதோட தட் எஃபெக்ட் பார்த்தீங்களா, நான் அது வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, அது நெக்ஸானோட டாட்டாவோட அது சொல்ல தேவையில்லை, இந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குன்றது. ஸோ அப்படியே நீங்கள் ரியல் ப்ரொஃபைல் வந்து பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சன்வைசர் இருக்குது. இதில் என்னன்னா இந்த வண்டியில் இந்த கிரியேட்டிவ் 45ல இந்த மிரர் வந்து ஃபோல்டு ஆகாது. இது வந்து மேனுவலாக தான் ஃபோல்ட் பண்ண முடியும். பட் வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணலாம், எலக்ட்ரிக்கபிள் அட்ஜஸ்டபிள் மிரர் இது. உள்ளுக்குள்ளே இருக்க மிரர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பட் இந்த என்டையர் பாடி வந்து நமக்கு வந்து ஃபோல்ட் ஆகாது, அது வந்து மேனுவலாக தான் பண்ண முடியும். ஸோ அது இந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு பேசிக் மாடல்னு சொல்லி கொடுக்கணுன்றதுக்காக வந்து அந்த டிஃப்ரென்ஷியேட் கொடுக்குறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் எல்லாமே வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டாப் மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதே மாதிரி தான் இது எல்லாமே எக்ஸ்டீரியரில் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். தென் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏர் வெண்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம போகும்போது நமக்கு ஏர் வெண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தெரியும். இது உள்ளே போயிட்டு வெளியே போகிறதுக்காக இங்கே ஒரு ஏர் வெண்ட் கொடுத்துருப்பாங்க. தென் வந்து டாப் மாடலில் போகும்போது இதோட இது வந்து கலர்ஸ் வந்து வேறு கலர் வரும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் டாப் மாடலுக்கும் இதுக்கும் தெரிய வராது. இப்போ நீங்கள் வந்து அப்படியே நம்ம ரியர் சைடு போய் பார்க்கலாம். ரியர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்னென்னு சொல்லிடுறேன். ரியரில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டிக்கு வந்து டிஃபால்ட்டாகவே வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்துடுது, ஓகேங்களா. ஸோ பேசிக் மாடல் தானே, நார்மலாக கொடுக்காம ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துட்றாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாடலுக்கு வந்து ரிவர்ஸ் கேமராவும் சேர்த்து வந்துடுது. ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து நம்ம 8 inch இன்ஃபோ சிஸ்டமும் இருக்குது, இன்ஃபோடைன்மெண்ட்டும் இருக்குது, ஹார்மந்து. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமராவும் இங்கே வந்து கொடுத்துட்றாங்க நமக்கு. அது நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வந்து ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பெட்டர் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும், நல்லா தான் இருக்குன்னு சொல்ல முடியும். ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டெயில் வந்து ஃபுல்லாகவே வராது இந்த மாடலில் வந்து. இதை நீங்கள் வந்து அடுத்த மாடலில் போகும்போது தான் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸ்டைல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஒரு என்டையர் லைட்டிங்கும் வந்து அதில் தான் வரும். இதில் நமக்கு வந்து இந்த பார்ட் மட்டும் தான் வரும். ப்ளஸ் ரிவர்ஸ் கேமரான்றது ரிவர்ஸ் லைட்டிங் இங்கே இருக்குது, இதில் ஏரியும் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த டிசைனோட இது பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஏன்னு சொல்கிறேன்னா, முன்னாடி இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போயிருக்கோம், அதுலேருந்து தான் நம்ம வந்து பூட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பாடியோடு சேர்த்த மாதிரி இந்த பூட், இந்த பிளாக்கிஷ் இது பார்த்தீங்கன்னா இது பாடியோடு சேர்ந்த மாதிரி இந்த டிசைன் மாற்றிருக்காங்க. ஸோ பூட் ஸ்பேஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம நெக்ஸானில் பார்த்த அதே, எனக்கு அந்த பழைய நெக்ஸானில் இருக்க அதே பூட் ஸ்பேஸ் தான் எனக்கு இதுலேயும் இருக்குது. ஸோ என்ன ஒன்றா இந்த மாடலுக்கு வந்து நமக்கு வந்து ஸ்பேர் வீல் கிடையாது,
ஸ்பேர் வீலுக்கு பதிலாக நமக்கு என்ன செஞ்சாங்க, பஞ்சர் கிட் கொடுத்துருக்காங்க. ஸோ பஞ்சர் கிட்டு, சார்ஜிங் இது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ நம்ம பிரேக் ஃபெயிலியர்னா அப்போ நம்ம போடுறதுக்காக அந்த இண்டிகேட்டரும் அங்கே இருக்குது. ஸோ இதுதான் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 kg ஊக்ஸ் இருக்குது இந்த பக்கமும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 + 3 6 அந்த ஒரு 12 kg நமக்கு ஊக்கு இருக்குது மாட்டுறது. ஏன்னா இதில் லைட் மட்டும் இல்லை, லைட் இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். பட் டாப் மாடலில் மட்டும்தான் அந்த லைட்டிங் வரும். ஸோ இன்னொரு விஷயம் இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எலக்ட்ரிக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வண்டியை போடுறதா இருந்தால் ஒன்று ஃபுல்லி லோடட் போயிடலாம், இல்லை இதில் போயிட்டீங்கன்னா மாடிஃபிகேஷன்றது பண்ணுறது நமக்கு பண்ணலாம். பட் ரிஸ்க் இருக்குது. ஏன்னு சொல்கிறேன்னா, இது பியூர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னால வாரண்டியில் நம்ம வெளியே போய் பண்ணும்போது அது வாரண்டி அவாய்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனாலே டாட்டா தெளிவாக சொல்லிட்டாங்க, நீங்கள் வெளியே போய் எலக்ட்ரிக்கல் எதுவுமே கை வைக்காதீங்க, கை வைக்காமல் பண்ணீங்க, இருக்கிறத அப்படியே ரிட்டர்ன் பண்ணிங்க. மற்றபடி நீங்கள் நம்ம சீட் கவர் போடுறது, ஃப்ளோர் மேட் போடுறது இதெல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த நான் எலக்ட்ரிக்கல் திங் நம்ம எது வந்தாலும் பண்ணிக்கலாம். பட் எலக்ட்ரிக்கில் கை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம எலக்ட்ரிக்கல் எதுவுமே இதில் நம்ம கை வைக்கல. ஆசிட்டிஸ் என்னவோ அதே தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் ஓவரால் நீங்கள் எக்ஸ்டீரியர் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு உள்ளுக்குள்ளே போயிட்டு நான் இன்டீரியர் எப்படி இருக்குன்னு, இன்டீரியர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஃபேப்ரிக்கில் தான் வரும் நமக்கு சீட் கவர். பட் நான் என்ன செஞ்சுருக்கேன், எனக்காக நான் ஃபேப்ரிக்லேருந்து இதை எடுத்துகிட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் லெதர், அதான் நம்ம ரெக்ஸின் சொல்லணும்ல, அதில் நோவான்னு சொல்லிட்டு அதில் ஒரு இதில் நம்ம போட்டிருக்கோம் இந்த சீட் கவர். அது உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்றது பாருங்கள். சரி வாங்க நம்ம உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் சொன்னல கீழே சென்று நம்ம கீ கேட் இருந்தால் மட்டும் போதும், நம்ம அன்லாக் பண்ண தேவையில்ல. இப்போ பாருங்கள், லாக்கை திறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். தென் லாக்கு ஒரே லாக் தான், லாக் ஆயிடுச்சுன்னா நம்ம இதுக்கப்புறம் திறக்க முடியாது. ஸோ அகெயின் அன்லாக் ஆகிடும். ஸோ இப்போ கீ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸோ நம்ம அந்த டாப் மாடலில் வருமே அதே மாதிரி கீஸ் தான் இதுலேயும் கொடுக்குறாங்க. ரெகுலர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபுல்லாகவே இது மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு எலக்ட்ரிக்ன்றதுனால ஒரு மாதிரி க்ரீனிஷ் கலர் கவர் போட்டு விட்டுருக்கேன். ஸோ இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஒன்ஸ் டோர் உள்ளுக்குள்ளே போயிட்டோன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டு இந்த இது ஒரு மாதிரி கிரே கலரில் இருக்குது. நமக்கு இது லெதர் தான், இது ஒரு சாஃப்ட் குஷன் தான் இதில் இருக்குது. ஸோ பிளாஸ்டிக் கிடையாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாம் இது ஒரு பேசிக் மாடல்னு சொல்ல முடியாது. ஈவன் பழைய வண்டிலாம் பார்த்தீங்கன்னா, நான் பழைய நெக்ஸான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஒரு பிளாஸ்டிக்காக தான் இருக்குமே தவிர இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் குஷனிங் மாதிரி எதுவுமே இருக்காது. பட் சாஃப்ட் குஷனிங் இருக்குது. ஸோ இந்த ஒரு டேஞ்சர் இல்லை, இன்கேஸ் நம்ம நைட்டில் நம்ம திறக்குவாங்க, அந்த லைட் அடிக்கிறாங்கன்னா அது ரிஃப்ளெக்டர் இங்கே ஆகும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டோர் பேக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா அம்பர்லா ஹோல்டர் இங்கே இருக்குது. ப்ளஸ் இங்கே நம்ம 2 லிட்டர் வாட்டர் பாட்டிலோ அதில் 1 லிட்டர் வைக்கலாம் நல்லாவே தாராளமாக. ஸோ அந்த விஷயத்தில் நமக்கு நெக்ஸான் சொல்லவே தேவையில்லை. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த இது நமக்கு அட்ஜஸ்ட் தான் பண்ண முடியுமே தவிர மிரர் ஃபோல்டபுள் பண்ண முடியாது. நம்ம லெஃப்ட் ரைட் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் பண்ணலாம். மற்ற நம்ம ஹோல்டு பண்ண முடியாது, அது க்ளோஸ் பண்ண முடியாது. அதுதான் ஒன்று. ஸோ இப்போ நம்ம இன்டீரியருக்குள்ளே நம்ம பார்க்கலாம் வாங்க. பின்னாடி வா. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு நம்மளோட பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 89% இருக்குது. இந்த 89%க்கு சிட்டி மோடில் 306 போகும்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ அதுவே நம்ம ஈகோ மோடுக்கு மூவ் பண்ணோம். எக்கனாமிக் ட்ரைவ் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் கேட்டிருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம டாப் மாடலில் மட்டும்தான் நெக்ஸான் பெட்ரோல் ஐசி இன்ஜினில் கிடைக்கும். பட் எலக்ட்ரிக்கில் இது எல்லாமே கிடச்சிருது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு மோட் சேஞ்ச் பண்ணும்போது இன்னொரு வாட்டி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். சிட்டி டிரைவ் மோட் ஆக்டிவேட்டட், எக்கானமி டிரைவ் மோட் ஆக்டிவேட்டட். ஸோ இந்த வாய்ஸ் நோட் எல்லாமே நமக்கு இந்த பேசிக் வெஹிக்கிள்லேயே கொடுக்குற போது அது ரொம்ப ஹாப்பியான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 324 கிலோமீட்டர் காட்டுது. ஓகேங்களா? ஸோ ரியல் வேர்ல்டு நான் பார்த்த வரைக்கும் நான் தான் சொன்னேன். பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் பண்ணும்போது எனக்கு 370 வரைக்கும் இதில் காட்டும். பட் 370 என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சது இதில். ஸோ எனக்கு இந்த காஸ்ட்டோட வெஹிக்கிளோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15 lakhs ஆச்சு எனக்கு. ஸோ 15 lakhsக்கு ஒரு 370 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறது பெரிய விஷயம் தான். ஸோ இது யாருமே பெருசாக பண்ணலை. ஸோ நான் சொன்ன மாதிரி 8 inch இன்ஃபோர்டைன்மெண்ட். இது வயர்டு
ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ. பட் என்ன செஞ்சுருக்கேன், நான் வந்து வயர்டுக்கு பதிலாக ஒரு போர்ட்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ப்ளக் அண்ட் ப்ளே போட்டு நான் ஒயர்லெஸ்ஸாக மாற்றிருக்கேன் நான். ஸோ இது உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே போர்ட்ரானிக்ஸ் இது இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் அமேசானில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை மாட்டிட்டு நம்ம வந்து இது என்னாச்சு ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளேவாக இதை மாற்றிருக்கோம், நம்ம மாற்றிருந்தேன். ஸோ இன்டீரியர் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு பிளாக் அண்ட் நான் சொன்னல அந்த ஒரு மாதிரி கிரே அதோட தீமில் தான் இருக்கும். இது வந்து இது பிளாஸ்டிக்ஸ் கிடையாது. ஸோ நான் சொன்ன மாதிரி அங்கே எப்படி சாஃப்ட் லெதர் இருக்கோ அது மாதிரி சின்னதாக ஒரு மெட்டீரியலில் தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிசைனும் நமக்கு நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து இப்போ நெக்ஸானில் இருக்க டாட்டாவில் இப்போ புதுசாக கொடுத்துருக்க இந்த ஸ்போக் ரைட் சிங்கிள் ஸ்போக்குன்ற மாதிரி டிஜிட்டல் நமக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் சிஸ்டமு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கன்சோல் சிஸ்டம் மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ அப் அண்ட் டவுன் போகிறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நான் மேலே கிளிக் பண்ணுறேன் மூவாவது பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி வந்து இது வந்து அப் அண்ட் டவுன் போகிறதுக்கு ப்ளஸ் அதுக்குள்ளே போய் மூவ் பண்ணுறது நம்ம பார்க்கணுன்னா இன்கேஸ் வந்து நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கணும், ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து ட்ரிப் ஏ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓட்டியிருக்கோம், ட்ரிப் பி என்ன போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே வந்து நம்ம வந்து உள்ளே பார்க்க முடியும். ட்ரிப்போட பி என்ன இருக்குது, நம்ம இங்கே வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ரீசெட் பண்ணிவிட்டு என்ன எந்த அளவுக்கு ஆச்சு எதுன்ட்டு ஆவரேஜ் இன்ஜின் கன்சப்ஷன் காட்டுது பாருங்கள். ஸோ அதே மாதிரி எனர்ஜி கன்சப்ஷன் காட்டுது. ஆவரேஜ் ஸ்பீடு என்ன கிலோமீட்டரில் போயிருக்கோம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் இது வரைக்கும் கிளியர் பண்ணியிருக்கோம். ஸோ டைமிங் ஹவர்ஸ் என்னாச்சு. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து இந்த இதில் காமிச்சிடும் உங்களுக்கு. ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 6 ஏர் பேக் இருக்குது. அந்த 6 ஏர் பேக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், பில்லரில் இங்கே ஒன்று இருக்குது, ஸோ அங்கே ஒன்று இருக்குது, ஸ்டேரிங்கில் ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே வரைக்குமே 4 இருக்குது. அது இல்லாமல் இங்கே ஒரு ஏர் பேக் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் மொத்தம் 6 ஏர் பேக். சேஃப்டி விஷயத்தில் 6 ஏர் பேக்கும் வந்துடும். அது இல்லாமல் சீட் பெல்ட் வார்னிங் பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் வந்து இந்த சீட்டில் நம்ம 5 பேரும் வந்து சீட் பெல்ட் போட்டே ஆகணும். போடாத பட்சத்தில் நம்ம சீட் பெல்ட் வார்னிங் வந்தாகும். ஸோ அது பார்த்திங்கன்னா அதுவும் இங்கே உங்களுக்கு காமிச்சிடும். இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு ரெட் கலரில் இருக்குது. நான் சீட் பெல்ட் போடலை, அதனால உங்களுக்கு ரெட் கலரில் காட்டுது. ஸோ நான் ஒன்ஸ் அந்த சீட் பெல்ட் போட்டேன்னா உங்களுக்கு வந்து ரெட்லேருந்து நார்மலாக மாறிடும். இப்போ நான் சீட் பெல்ட் போடுறேன், சீட் பெல்ட் வார்னிங் போயிடுச்சு. ஸோ இதே நம்ம சீட் பெல்ட் கழட்டிட்டோம்னா நமக்கு வந்து போயிடும். ஸோ யூஸ்வலாக நம்ம ட்ரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போட்டு தான் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணணும். சீட் பெல்ட் போடாமல் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணக்கூடாது. எப்போவுமே நீங்கள் காரில் ஏறினோன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா சீட் பெல்ட் போட்டுட்டு உங்கள் மிரர்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கணும். லெஃப்ட் ரைட் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் சீட்டும் உங்களுக்கு ஏற்ற பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓட்டணும். அதுதான் வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபார் ட்ரைவ். ஓகேங்களா. ஸோ இப்போ கன்சோலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வந்து பார்த்திங்கன்னா ஆம்ரெஸ்ட் வந்து இது இது ஆஃப்டர் மார்க்கெட்டில் தான் நான் வந்து போட்டேன். இது ஸோ நமக்கு ஒரிஜினல் எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி தான் இது. நான் இதே இதுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு இது வந்து நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா அமேசானில் பார்த்தனாவே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு வந்து கியர் பாக்ஸு சொல்லுவோம். நம்ம வந்து கியர் பாக்ஸ்னும் போது விச் மீன்ஸ் இதில் வந்து டிரைவு, நியூட்ரல் அண்ட் ரிவர்ஸ் அண்ட் பார்க்குன்னு சொல்லியிருக்கு. இந்த டாகுல் தான் நம்ம கியர் டாகுல் வச்சு தான் நம்ம வந்து கியர் வந்து மூவ் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் மோடில் இருக்குது. ஸோ ப்ரெஸ் பண்ணால் ட்ரைவ் மோட் வந்துருச்சு. இது வந்து ட்ரைவ் மோட் வந்தாலும் வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகாது. வேணா வந்தோன்னா நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஆட்டோ பார்க்கிங் பிரேக்கு வந்து நமக்கு இதில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒன்ஸ் எலக்ட்ரிக் ஆட்டோ பார்க் வந்து நம்ம எடுத்தால் மட்டும்தான், பார்க்கிங் எடுத்தால் மட்டும்தான் வெஹிக்கிள் வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ இல்லைனா வந்து வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகாது. ஸோ இப்போ நம்ம வண்டியை ஓட்டி முடிச்சிட்டோம். ஓகேங்களா. வண்டியை வந்து நிறுத்த போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு பார்க்கு இந்த பி பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பார்க் பட்டன் அழுத்தினா ஸோ வண்டி டோட்டலாக என்டையர் பார்க் சிஸ்டம் போய்டும். அதுக்கப்புறம் வண்டி மூவ் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. தென் அப்பார்ட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா இல்லை நமக்கு வந்து ஆட்டோ ஹோல்டுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ஆட்டோ ஹோல்டு ஃபெசிலிட்டியும் வந்து இந்த வண்டியிலேயே நான் இந்த ஃபெசிலிட்டி இதுலேயே கிடச்சிது. இந்த பேசிக் நான் சொன்ன இந்த மாடல்லே கிடச்சது. இந்த ஆட்டோ ஹோல்டு எதுக்குன்னா வந்து நம்ம வந்து ஹில்லு மாதிரி ஏறுறோம் போகிறோம். ஸோ வந்து ஸ்லோப்பில் பின்னாடி ரிட்டர்ன் போகக்கூடாதுனா அப்போ வந்து நம்ம இது ஆட்டோ ஹோல்டு போட்டு விட்டோன்னா வண்டி வந்து ஹோல்டு பண்ணி வச்சிடும். நமக்கு வந்து ரிட்டர்ன் வராமல் வண்டி அப்படியே ஹோல்டிங்கில் இருக்கும். நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்த பிறகு வண்டி மூவ் ஆகும். ஸோ அந்த ஃபியூச்சர் இதில் இருக்குது. பட் ஹில் அசிஸ்ட்னா ஹில் டவுன் அசிஸ்ட் வந்து இதில் இல்லை. பட் அது எனிவே நம்ம வந்து நம்ம உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்போ நம்ம பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ உள்ளுக்குள்ளே இங்கே வந்துட்டிங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிளஸ்டரில் வந்துட்டிங்கன்னா இங்கே உள்ளுக்குள்ளே வந்து பாருங்கள். ஸோ இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து இங்கே உங்கள் லெவல் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த லெவலில் அந்த பேட்டரியோட நமக்கு எவ்வளோ இருக்குது, எஸ்ஓசி இருக்குது, டெம்பரேச்சர் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பேட்ரி இருக்குன்றது காட்டும். தென் என்ன மோடில் இருக்கோம், நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்கோம்னு காட்டும். அடுத்து போக போகிற ரேஞ்ச் எவ்வளோ கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்குன்றது நம்ம காட்டும்.
ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரீஜன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அது எப்படின்னா வந்து நம்ம வண்டி ஓட்டும் போது பிரேக் அடிக்கும் போது அந்த ரீஜன் வந்து உங்களுக்கு வந்து இதுவாகும். அது நான் டிரைவிங்கில் உங்களுக்கு காட்டுறேன். ப்ளஸ் நம்ம பவர் கொடுக்கும்போது அந்த பவர் வந்து இதில் வந்துடும் உங்களுக்கு. இந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து நமக்கு ரீஜனோட மோட். வந்து இந்த பட்டன் மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே இருக்குது. இது வந்து மைனஸு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீஜன் லெவல் வந்து 1 ஆகிடுச்சு. ஸோ அகைன் மைனஸ் பண்ணால் ரீஜன் லெவல் 0 ஆகிடுச்சு. ஸோ ரீஜன் லெவல் 0 ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா நமக்கு வந்து பிரேக் ஆக்சிலேட்டர் கால் எடுத்தால் பிரேக் அடிக்காது. ஸோ ரீஜென்ரேஷன் ஆகாது. ஸோ அப்போ அது பார்த்தீங்கன்னா ரீஜன் ஆக உங்களுக்கு வந்து ரேஞ்சும் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். முன்னாடி வந்து இப்போ ரீஜன் லெவல் 0ல் உங்களுக்கு 305 இருந்தது. இப்போ ரீஜன் லெவல் 1 நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா 315க்கு போயிடுச்சு. ரீஜன் லெவல் 2 ப்ரெஸ் பண்ணுறேன் 322க்கு போயிடுச்சு. ரீஜன் லெவல் 3 ப்ரெஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா 327 வருது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த வண்டிக்கு என்னென்னா நான் வந்து உங்களுக்கு சொன்னல எனக்கு 370 கொடுக்குது அப்படின்னும் போது ஸோ அது எப்படின்னா வந்து நான் வந்து யூஸ்வலாக இந்த வண்டி எப்படி ஓட்டுவேன், ஈக்கோ மோடு வித் லெவல் 2 ரீஜன் மோடு இதுதான் நான் வந்து ஓட்டுவேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஏசியோட தான் ஓட்டியிருக்கேன். வித்தவுட் ஏசி இல்லாமல் நான் ஓட்டினதே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசியில் தான் ஓட்டியிருக்கேன் நான். மியூசிக் சிஸ்டம் ரன் ஆகும். ப்ளஸ் வந்து டிரைவிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து 80 to 100 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நான் வந்து ஸ்பீடே போவேன். நான் அதுக்கு மேலே போனதில்லை. அது வந்து என்னோடய டிரைவிங் இதுவே அப்படி தான், நான் ப்ராக்டிஸே அப்படி தான் பண்ணியிருக்கேன். 80 to 100 வரைக்கும் தான் மேக்ஸிமம். இன் ரேர் சினாரியோ வந்து ஒரு 110 அது மாதிரி போயிருக்கேன் நான், 120. பட் இதில் வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல, நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும். பவர் நல்லா இருக்கணும்னா சர்ன்னு வந்து நமக்கு வந்து மூவிங் பயங்கரமாக இருக்கும் நமக்கு. அதுதான். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இன்ஃபோர்டைன்மெண்ட் நான் சொன்ன மாதிரி இதுக்குள்ளேயே நம்ம ஆப்பில் கனெக்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம இதுக்குள்ளேயே போய் நம்ம எல்லாத்தையும் கூகுள் மேப்பில் வந்து ஸோ நம்ம ஒன்ஸ் நம்ம மேப் போட்டுட்டோம்னா அதிலே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ இதுதான் வந்து நம்ம ஃபிஜிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து ஃபிஜிட்டல் சொல்லுவாங்க. எல்லாருமே சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி. அகெயின் அதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ இது எதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் கிடையாது. அதாவது டிஜிட்டல். இது ஃபிசிக்கலாக நம்ம டச் பண்ணி டிஜிட்டல். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏசி ஆன் ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா, ஆஃப் டச் பண்ணால் ஆஃப் ஆகிடும். ஸோ அகைன் ஏசி ஆன். ஸோ ஆட்டோமேட்டிக். இதில் ஒன்லி இது 2 மட்டும் தான் இருக்குது நமக்கு. இது எதுக்குன்னா வந்து டெம்பரேச்சர் வந்து கூட்டுறதுக்கும் இறக்கணும், ஃபேனோட நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இறக்கிறதுக்கு மட்டும் தான் இருக்குது. ப்ளஸ் பூட் ஓப்பனிங்கு. இது வந்து கார் லாக் சிஸ்டமு. இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து நம்ம எப்படி பெட்ரோல் டீசல் டேங்க்கு ஓப்பன் பண்ணுறோமோ சேம் லைக் தட் வந்து டீசல் டேங்க் ஓப்பன் பண்ணுறது இங்கே ரைட் ஹேண்ட் சைட் கீழே நம்ம காலு கீழே இருக்குது. மேனுவல் தான் பண்ணோம். அதை பண்ணிட்ட பிறகு ஒன்ஸ் பவர் கன் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்ட பிறகு அந்த பவர் கன் டிஸ்கனெக்ட் பண்ணோன்னா இதை அன்லாக் பண்ணால் மட்டும்தான் பவர் கன் வந்து டிஸ்கனெக்ட் பண்ண முடியும். ஒன்ஸ் கன்னை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோன்னா இது வந்து லாக் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் கன் எடுக்க முடியாது. நம்ம இதில் போய் அன்லாக் பண்ணால் தான் பவர் கன்னே வந்து எடுக்க முடியும். அது வரைக்கும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் அந்த பவர் கன் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ இதுதான் வந்து இன்டீரியரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஏர் பியூரிஃபையரும் இந்த மாடலில் இருக்குது, இன்பில்டாகவே இருக்குது. ஸோ அந்த இன்பில்டு வந்து நமக்கு வந்து நாங்கள் இந்த ஏசிக்குள்ளேயே இருக்காது. நெக்ஸானோட இது தனியாக ஒரு சிஸ்டம் இல்லாமல் இதுலேயே வந்து இன்பில்டாக இருக்குது. பட் இந்த மாடலில் வந்து நமக்கு வந்து அந்த குவாலிட்டி எவ்வளோ ஏர் பியூரிஃபை பண்ணுதுன்ற குவாலிட்டி வந்து இதில் பார்க்க முடியாது. பட் டாப் மாடலில் வந்து காட்டும் உங்களுக்கு ஏர் பியூரிஃபையோட குவாலிட்டி என்னன்ட்டு. பட் இதில் ஏர் பியூரிஃபையர் இன்பில்டாகவே இருக்குது. அதுதான். தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதிலே பார்த்தீங்கன்னா இப்போ பேசஞ்சர் ஏர் பேக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது ஆன் அண்ட் ஆஃப் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டோரில் ஒரு கீ மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு அந்த வெளியே வந்து காட்டுறேன். அந்த கீயை வச்சு நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த பேசஞ்சரோட ஏர் பேக் வேணும்னா. பட் நம்ம டிஃபால்ட் ஆல்வேஸ் வந்து ஆனில் தான் இருக்கணும், ஆஃப் பண்ணக்கூடாது. அதுதான் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நமக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு இருக்குது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு சென்சார் இருக்குது பாருங்கள். அதுதான் வந்து நமக்கு இந்த காரோட என்டையர் டெம்பரேச்சர் என்ன நம்ம இந்த ஆட்டோ ஹோல்டெலாம் போகும்போது ஸோ நான் இந்த டெம்பரேச்சர் கூலிங் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது என்னன்றது வந்து அது மூலிமா தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ஆஸ் பர் சேஃப்டி பெர்ஸ்பெக்டிவ் நான் அடிஷ்னலாக நான் ஒன்றா ப்ளக் அண்ட் ப்ளேயில் இந்த கான்ப்ரோன்ற ஒரு டேஷ் கேம் மட்டும் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ப்ரோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது மட்டும் நான் டேஷ் கேமாக ஃப்ரண்ட்டில் போட்டுருவேன். இதுக்கு வந்து நம்ம என்னென்னா அடிஷ்னலாக ஒரு ஒயர்ஸ் இங்கே எடுத்துகிட்டு வந்து அது வந்து ஜஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளே தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஜஸ்ட் வந்து இதுதான். இதுக்கு அடிஷ்னலாக நம்ம போய் வேறு ஒரு கேபிளில் கனெக்ட் பண்ணுறதோ எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரிக் சிஸ்டம் டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ ஜஸ்ட் வந்து ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி தான். அந்த ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணி இந்த இது மட்டும் தான் அடிஷ்னலாக எலக்ட்ரிக்கலில் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் பண்ணியிருக்கேன். மற்றபடி வேறு எதுவுமே பண்ணலை. நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்கன்னா இங்கே ஏர் பேக்குக்கு வந்து ஒரு கீ இருக்குன்ட்டு.
இந்த கீயை நம்ம ஆஃப் பண்ணி இதை வந்து ஆஃப் ஆன் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் பண்ணிவிட்டு அந்த இந்த கோ டிரைவரோட ஏர் பேக் வேணும்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இது. அந்த கீ தான் இங்கே இருக்குன்னு சொல்லியிருந்தேன் நான். இது நம்ம யூஸ்வலாக ஆனில் வச்சுக்கிறது தான் நம்ம நல்லது. ஸோ இதுதான் நான் சொன்ன பார்த்திங்கன்னா ஒரு சீட் கவர் நான் போட்டிருக்கேன்ட்டு. ஸோ அந்த சீட் கவர் எப்படி இருக்குன்றது பாருங்கள். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. எலக்ட்ரிக் ப்ளஸ் வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக இருந்தது. ஸோ அதனால் இது பண்ணிவிட்டு இங்கே நம்ம சேனலோட நேமும் போட்டிருக்கோம் பாருங்கள். JNR லாக்ஸ்ன்றதுக்கு வந்து JNRன்ற பேரும் போட்டிருக்கேன். நம்ம கார் பின்னாடியும் அந்த லாக் இருக்குது. ஸோ அப்படியே உங்களுக்கு வந்து நான் உள்ளுக்குள்ளே பின்னாடி இருக்கிறதே நான் காட்டுறேன். இந்த சீட் கவசம் பாருங்கள். ஸோ கொஞ்சம் ப்ரீமியமாக லக்ஸரியாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த கவர் போட்டேன். இந்த கவர் நான் எங்கே போட்டேன்னு பார்த்தீங்கன்னா அருண் கார் ஆக்சசரிஸ் ECRல புத்தண்டியில் இருக்குது. ஸோ அங்கே தான் பண்ணேன். அவங்க நல்லா எனக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாருனா வேணுன்னா கூட நீங்கள் இங்கே வரலாம், வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பவர் கன்சோலுக்கு வந்து இங்கே தான் இருக்குது. இந்த தான் இருக்குது பவரோட இது. அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் ஓப்பன் ஆச்சுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி அங்கே ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதில் தான் உங்களுக்கு வந்து நம்ம ஹோம் சார்ஜ் பண்ணும்போது ஒன்லி இந்த பாயிண்ட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம எப்போ அவுட் சைடில் போகிறோமோ அப்போ DC சார்ஜ் பண்ணோம் பார்த்தீங்களா, ஃபாஸ்ட் சார்ஜிங். அப்போ தான் வந்து நம்ம அந்த கன்சோல் வந்து மொத்தமாகவே இருக்கும். ஸோ இதை போட்டு தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்ம ஒன்லி அவுட் சைடு நம்ம வெளியே எங்கன்னா போகும்போது மட்டும்தான் நம்ம வந்து இந்த இதை யூஸ் பண்ணுறோம். அது மற்ற டைம் இது யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஜஸ்ட் வந்து ஒரு புஷ், அவ்வளோதான், புஷ் பண்ணிட்டா போதும். ஸோ இப்போ நீங்கள் ஓரளவு வந்து வண்டி அவுட்லைனில் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. நம்ம லோகோ சொல்லியிருந்தேன்னா அந்த லோகோ இங்கே பாருங்கள், இங்கே பின்னாடி போட்டிருக்கேன் நான். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு இன்ஜின் பே நான் காட்டவே இல்லை. இன்ஜின் பேனா எலக்ட்ரிக் பே, அதில் என்ன இருக்குன்னு நான் காட்டலை. அதை உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ நான். பேனோட வெயிட்டே உங்களுக்கு தெரியும். அது நெக்ஸானோட டிஃபால்ட்டாக வரது தான். அது நம்ம அது எது பண்ணோடே அவங்களோட பெஸ்ட்டு வந்து இதுதான் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஜின் பே. இதை க்ளீனே பண்ணலை, அப்படியே இருக்குது. நமக்கு திறக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கல. ஸோ அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணல. சர்வீஸ் போகும்போது மட்டும்தான் அவங்க க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ இது கீழே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோட்டர் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மோட்டார்ஸ் பற்றி சொன்னால் இதுக்கு வந்து 8 years வாரண்ட்டி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த மோட்டர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நம்ம சேட்டலைட்க்கு போது பார்த்திங்களா அங்கே யூஸ் பண்ணுற மோட்டார் சிஸ்டம் கான்செப்ட் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 8 yearன்றது அதுக்கு மேலேயே நமக்கு வந்து இந்த மோட்டர் வந்து வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜின் கார்டு மாதிரி ஃபுல்லாகவே வரும். அது வந்து இல்லை, இதில் இன்ஜின் கார்டு கிடையாது. பட் என்னென்னா வந்து அது ஓப்பனாக தான் இருக்குது இதில். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்பாஞ்ச் போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த த்ராட்டில் நாய்ஸ் வரக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து அந்த ஸ்பாஞ்ச் போட்டு பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அது இதுதான் டோட்டலாக ஓவரால் இன்ஜின் பே. இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு கூலிங் ஆயில் சிஸ்டம் இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ ரேடியேட்டருக்கு போகிற வாட்டரு ப்ளஸ் வந்து ஃப்ளூயிடு நம்ம பிரேக் பண்ணுறல அந்த ஃப்ளூயிடு. ஸோ மேஜராக இதில் வேறு என்னென்னா இந்த எலக்ட்ரிக் சிஸ்டம்க்கு வேண்டியது மட்டும்தான் இதில் இருக்குது. நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அந்த ஹை வோல்டேஜ் கேபிள்ஸ்லாம் அவங்க போது பார்த்தீங்கன்னா ஸோ மோட்டர்லேருந்து போகிறோங்க. இது தான் வந்து பவர் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட் இது. ஸோ அதுலேருந்து தான் வந்து நமக்கு மோட்டர்லேருந்து பவர் வந்து நமக்கு கொடுக்குது வீல் ரொட்டேட் பண்ணுறதுக்கு. அதெல்லாமே ஹை பவர் கேபிள் அது. ஸோ அது நம்ம வைப்பர் ஓடுது. நீங்கள் எந்த மாடல் பண்ணாலும் இது மட்டும் தான் இருக்கும், வேறு எதுவுமே வந்து உங்களுக்கு புதுசாக இருக்காது. ஸோ 45 kW கிரியேட்டிவ் EV என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல போனால் தி பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணின்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த காஸ்ட்டுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐசி இன்ஜின்ஸ் வந்துடுச்சு. அந்த ஐசி இன்ஜின் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐசி இன்ஜினில் நம்ம மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் அதிகம். ஓகேங்களா. ப்ளஸ் வந்து ஃபியூல் கன்சப்ஷன் அதிகம். ஓகேங்களா. அது நீங்கள் ஐசி இன்ஜினில் போயிட்டு 18 lakhs 17 lakhs அது மாதிரி கொடுத்து வாங்குது. இந்த 15 lakhs இது வந்து சம ஒர்த் டு பை நம்ம நெக்ஸானில்.
இது அதே மாதிரி நம்ம டாட்டாவில் நெக்ஸான் மட்டும் இல்லை உங்களுக்கு தெரியும், அல்ட்ராஸ் இருக்குது, பஞ்ச் இருக்குது, நெக்ஸான் இருக்குது, கர்வ் இருக்குது, இப்போ ஹாரியர் ஈவி வந்திருக்கு. ஹாரியர் ஈவி ஒன்றும் சார்ஜஸ் சொல்லவே தேவையில்லை, அது ஒர்த் ஃபார் மணின்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த ரேஞ்ச் வந்து அந்த காஸ்ட்டில் வந்து தரமாட்டாங்க. ஸோ அது டாட்டா வந்து தி பெஸ்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நம்ம யூஸ்வலாக ஐசி இன்ஜினில் வந்து இது வந்து 208 வந்து இருக்கும். ஓகேங்களா. இப்போ என்னென்னா இது எலக்ட்ரிக்னால வந்தீங்கன்னா நம்ம கீழே அடியில் வந்து பேட்ரி இருக்கும். ஸோ அதனால் இதில் 208 வராது. மோஸ்ட் ப்ராபப்லி இது ஒரு 200 அந்த ரேஞ்ச் கிட்ட தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியோடது இருக்கும், பேட்ரி பாக்ஸிங் தான் இருக்குது. அது வந்து அதனால தான் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். பட் ஓகே, எனவே இருந்தாலும் இது எனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒஸ்ட்டு கேஸ் மட்டும் தான் நமக்கு வந்து அடி வாங்குறது எனக்கு. ஸோ பின்னாடி உட்காருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீட்டிங்கும் பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, உட்காந்து கம்ஃபர்ட் இல்லை, இங்கே உட்காந்து போக முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து அண்டர் தை சப்போர்ட் மட்டும் தான் இதில் வந்து கம்மியாக தெரியுது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அதையும் வந்து நம்ம பொசிஷன் உட்காந்து இப்போ நான் சீட் ஃபுல்லாக பின்னாடி தள்ளியிருக்கேன், அப்பயும் எனக்கு ஸ்பேஸ் இருக்குது, ஹெட்ரூமாக இருக்குது, போட்டுங்களா. ஸோ பட் எனக்கு வந்து இப்போ நான் ஸ்பேஸ் எனக்கு வந்து லக்ஸரியாக உட்காரேன்னா, ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காலை வந்து நான் மடக்கி உட்காரலாம். இப்போ பாருங்கள், காலை இப்படி மடச்சிட்டேன். ஸோ எனக்கு கரெக்டாக இதுக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ எனக்கு வேணும்னா இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்ரெஸ்ட் அட்ஜஸ்டபுளும் இருக்குது. ஸோ ஹெட்ரெஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சாஞ்சிட்டு வரலாம் நம்ம. ஸோ இது வந்து நல்லா தான் இருக்குது, இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லாங்காக இருக்கவங்கள தான் கால் கொஞ்சம் பத்தாது, ஏன்னா பேட்ரி பேக் ஃப்ளோரில் வந்து பேட்ரி கீழே இருக்கிறதுனால உங்களுக்கு அது வராது. பட் ஐசி இன்ஜினில் உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டிங் வந்து நீங்கள் கால் வந்து கரெக்டாக தம்ஸ் சப்போர்ட் வந்து நல்லா கரெக்டாக இருக்கும் இந்த தண்டை. பட் இது வந்து இது எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ என் பையனும் என் பொண்ணு உட்கார சொல்கிறேன், அவங்களுக்கு பாருங்கள் கரெக்டாக இருக்கும், அவங்க உட்காருங்க. சின்ன பசங்களுக்கு எல்லாருமே கரெக்டாக இருக்குது, ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அது மாறுது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பொண்ணு வந்து உட்கார சொல்கிறேன், பாப்பாவை, அவள் போய் உட்காருவா. ஸோ பாருங்கள், இப்போ அந்த இங்கே பாருங்கள் டை சப்போர்ட் எதுவும் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது ஒன்லி நமக்கு பெரியவங்க மட்டும்தான், இது மாதிரி இந்த நமக்கு அந்த ஹைட்டில் இருக்கவங்க மட்டும்தான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5.9 or 6 கிட்ட வரவங்களுக்கு தான் வந்து அந்த தை சப்போர்ட் கம்மியாக இருக்கும். மற்றபடி இந்த வேரியண்ட்டில் வந்து இந்த அது கீழே இருக்கவங்க எல்லாருமே இந்த தை சப்போர்ட் வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ இதுலேயே நாங்கள் லாங் ட்ரைவ் பண்ணியிருக்கோம், நல்லாயிருக்கு, ஒரு என்ன சொல்கிற டிஸ்கம்ஃபர்ட்டுன்றது இல்லை. ஸோ நல்லா கரெக்டாக தான் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணி வந்திருக்காங்க பசங்க. இதுதான் பின்னாடி நம்ம லிட்டு ஓப்பன் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ இதான் வந்து நமக்கு எப்படி நம்ம ஐசி இன்ஜினில் வந்து இங்கே ஃபியூவலுக்கு லிட்டு ஓப்பன் பண்ணுறோமோ சேம் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் லிட்டு ஓப்பன் பண்ணுறது இதுதான். இது வந்து எலக்ட்ரிக்கலாக கிடையாது, பட் மேனுவலாக மட்டும்தான் இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா இது இன்னொரு அட்வான்டேஜ் நான் சொல்ல வந்துட்டேன், இந்த சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள் இந்த வேர்ஷன்லேயே உங்களுக்கு கிடச்சி நமக்கு வந்து இந்த பேசிக் எலக்ட்ரிக் கிரியேட்டிவ்லேயே ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்டும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பெரிய விஷயம் நமக்கு, ஏன்னா வந்து இப்போ எல்லா வண்டியும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எலக்ட்ரிக்கில் வந்து நமக்கு வந்து ஐசி இன்ஜினில் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த டாப் மாடல் போனால் மட்டும்தான் நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஹைட் அட்ஜஸ்டபிள் வரும். ஸோ அது இதுக்கு அடுத்தது மேலே போனீங்கன்னா எலக்ட்ரிக்கலில் வரும். இது அதாவது டாப் மாடலில் போகும்போது எலக்ட்ரிக்கல் வரும், சன்ரூஃப் வச்சு வரும். பட் சன்ரூஃப் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் ஒரு சேஃப்ன்றது இப்போ சொல்ல முடியாது. ஸோ சும்மா ஜஸ்ட் ஃபேண்டசி மாதிரி தான். பட் காருன்றது நமக்கு ஒரு சேஃப் ட்ரைவ், அதுக்காக நம்ம கார் வாங்குகிறோம் நம்ம. ஸோ அப்படின்னும் போது சேஃப்ன்னும் போது இது இருக்கிறது தான் சேஃபு. ஈவன் என்னோடய பழைய காரில் சன்ரூஃப் இருந்தும் நான் அதை வந்து யூஸ் பண்ண முடியலன்னா நமக்கு அந்த ஃபியர்னஸ் இருக்குது. அதனால் வந்து வெளியே போகும்போது யூஸ் பண்ணுறதுக்கு பயந்தோம். அது வெரி ரேர் கேஸ் தான் ஓப்பன் பண்ணி சன்ரூஃப் யூஸ் பண்ணுது. ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் இது மூவ் ஆகும்போது எலக்ட்ரிக் போகும்போது சன்ரூஃப் இல்லைனாலும் பரவாயில்லன்ட்டு நம்ம வந்து சன்ரூஃப் இல்லாத வெஹிக்கிள் தான் எடுத்துருக்கோம் நாங்கள். ஓவராலோட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு ஓகேங்களா. ஸோ எப்படி கார் இருக்குது என்னன்றதை உங்களுக்கு சொல்லிட்டேன். திஸ் இஸ் வெரி ஒர்த் ஃபார் மணி. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒர்த் ஃபார் காஸ்ட், அதுதான் நான் சொல்லுவேன். நானும் வந்து உங்களை எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பட் எப்படி நான் மற்ற வண்டியை வந்து நான் கம்பேரிசன் பண்ணி திஸ் இஸ் மை ஓன் வெஹிக்கிள். நான் இது என்னோடய எக்ஸ்பென்ஸை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த வண்டியை வாங்கி நீங்கள் உங்களோட எக்ஸ்பென்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வண்டி EV Creative 45 இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆன் ரோடு வந்து ஒரு 15 lakhs வந்தது. ஸோ 15 lakhsக்கு வந்து அந்த வெஹிக்கிள் எடுத்து வந்து வேல்யூ ஃபார் மணி தான் நான் சொல்ல முடியும். ஆல்மோஸ்ட் ஒரு நியரிங் 4 months நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 13,000 kilometer வந்து நான் ரன் பண்ணிட்டேன்.
ஸோ எனக்கு காஸ்ட் சேவிங் தான் இது. ஸோ ரெகுலராக ஓட்டுறவங்க தி பெஸ்ட் வெரி பெஸ்ட் ஃபார் கார்னு நான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வேறு என்ன சொன்னதுன்னா வந்து வெளியே டிரைவ் வந்து நம்ம வெளியே உங்களுக்கு ஓவர் வியூ காமிச்சிருப்பேன். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து டிரைவ் எக்ஸ்பென்ஸை நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிட்டி மோடில் இருக்குது. நான் வந்து ஈகோ மோடில் தான் போடுவேன். நான் ஈகோ மோட்லேயே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன், சிட்டி மோடில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன், ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் மோட்லேயும் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஈசிஆர் கிட்ட தான் இருக்கும் நம்ம. ஸோ அந்த ரேஞ்ச் வெளியே போயிட்டு நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு டிரைவ் அப்படின்றத காட்டுறேன். ஸோ நாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஈகோ மோடு எக்கனாமிக் மோட் வந்து எல்லாமே வைக்கணும். ஸோ எக்கனாமிக் மோடு வந்து நமக்கு கிடச்சிச்சு. தென் வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரி என்னென்னா, இது ஹார்மன் சிஸ்டம், மியூசிக் சிஸ்டம் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்கும். அது வந்து நம்ம குறைய சொல்லது வேணாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரே ஒரு மியூசிக்ஸ் வேணால் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸ்பாட்டிஃபைல தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். மேபி இன்டர்நெட் நல்லா லேட் ஆகுது. சரி, நம்ம வெளியே போயிட்டு நம்ம பார்த்துக்கலாம் அது என்ன ஆகுதுன்றதை. ஸோ நான் இப்போ ஓட்டுறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஈகோ மோடில் தான் ட்ரை பண்ணுறேன். அந்த ஈகோ மோட்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவர் வந்து நமக்கு வண்டியில் இருக்குது. அதான் சொன்னேன், நான் சிட்டி மோடு ஓட்டணுன்றது எனக்கு அவசியமே இல்லை. ஏன்னா வந்து இந்த ஈகோ மோடே வந்து ஒரு நல்ல புல்லிங் பவர் இருக்குது. ட்ரைவ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் சொல்லவே தேவையில்ல, நல்ல சாஃப்ட்னஸ் இருக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் எனக்கு அதிகமாக கொடுக்கணும் அப்படின்றதுக்கு சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அது எப்படி எனக்கு ரேஞ்ச் அதிகமாக கொடுக்குன்றத வந்து உங்களுக்கு நான் வந்து இங்கே உங்களுக்கு காட்டுறேன். நான் இந்த லாங் போகும்போது எப்படி நீங்கள் வந்து ஓட்டனா வந்து நமக்கு வந்து ரேஞ்ச் அதிகமாக கொடுக்குன்ட்டு. ஸோ நம்ம இப்போ ஓட்டு இருக்க பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் மோடு. ஸோ எக்கனாமிக் மோட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பவர், இப்போ நான் எடுத்த பவர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும். உங்களுக்கு புல்லிங் பவர் வந்து பயங்கரமாக இருக்கும். நம்ம ஈவன் சிட்டி போகல, நம்ம வந்து ஃபாஸ்ட் மோடும் போகல, ஓகே, ஸ்போர்ட்ஸ் மோடும் போகல, அதுவே வந்து இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இந்த கிளஸ்டர் பாருங்கள். இப்போ இந்த கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா டிரைவோட எஃபிஷியன்சி இந்த ப்ளூவில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டிரைவோட எஃபிஷியன்சி இந்த ப்ளூவில் இருக்கும். இப்போ ரீஜன் மோட் மட்டும் உங்களுக்கு தெரியும். ரீஜன் மோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியுது பார்த்தீங்களா. இப்போ டிரைவோட எஃபிஷியன்சியில் 1, 2 எடுத்து பார்த்தீங்களா. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் எடுக்கும்போது ரீஜன் மோட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த பவர் உங்களுக்கு ஏறது காட்டும் பார்த்தீங்களா, அந்த பவர் வந்து நம்ம ட்ரை டு வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த 80 மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா 80% காட்டும். ஸோ அதுக்கு மேலே வந்து பவர் போகக்கூடாது. போகாமல் ரேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த 80க்குள்ளே ரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு ரேஞ்ச் வந்து நல்லா வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 80% இந்த ஆரஞ்சு கலரில் ஏறும் பாருங்க. இந்த 60 வந்துருக்கு பார்த்தீங்கன்னா 60, 70 அண்ட் இது பார்த்தீங்கன்னா 80 வரைக்கும் போகலாம். 80% பவர் வரைக்கும் போகும்போது உங்களுக்கு ரேஞ்ச் வந்து நல்லாவே இருக்கும். இப்போ அந்த பாருங்கள், அந்த ப்ளூவும் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் இந்த சைட்லேயே பவர் ஏரில் நம்ம எடுக்கும்போது ரீஜன் ஆகுது பாருங்கள். ஸோ நம்ம பிரேக்குன்றதை அடிக்கவே தேவையில்லை. இப்போ நான் ஒரு வண்டியை போகிறேன், ஓவர்டேக் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது ஜஸ்ட் லைக் வந்து நான் பிரேக்லேருந்து ஆக்சிலேட்டர் காலத்துனா வண்டி ஸ்லோ ஆகிடும். ஸோ அகைன் வந்து நம்ம ஒரு புஷ் பண்ணலாம், வண்டி வந்து மூவ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ மூவ் ஆகிட்டு நம்ம போகலாம். ஸோ இது வந்து இது வந்து எல்இடி லைட்ஸ்னால நைட்டில் வந்து நமக்கு லைட்டும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெச் வந்து இப்போ நான் வந்து ஈகோ மோடில் ஓட்டியிருக்கேன். உங்களுக்கே தெரியும். இப்போ நான் ஈகோ மோட்லேருந்து ஒரு சிட்டி மோடுக்கு மூவ் பண்ணுறேன். அந்த சிட்டி மோடோட புல் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். சிட்டி டிரைவ் மோட்னா வந்து இனிஷியலாக எவ்வளோ பிக்கப், உடனே பிக்கப் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் சிட்டி டிரைவ் மோட்ல வந்து. ஸோ நம்ம வண்டியோட புஷ் வந்து இன்னும் அதிகமாகிடுச்சு. இதுவே வந்து நம்ம சிட்டி டிரைவ் மோடில் ஓட்டினாவே நம்ம ரொம்ப பவராக ஓட்டுற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அகெயின் வந்து நான் சிட்டிலேருந்து ஸ்போர்ட்ஸுக்கு மூவ் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸே தெரியும் பாருங்கள். ஸ்போர்ட்ஸ்
ஒரு என்ன சொன்ன ஒரு இன்ஸ்டன்ட் பவர் உடனே கிடைக்கும் ஸ்போர்ட்ஸுக்கு. சல்லுன்னு அப்படியே நம்ம தூக்கிட்டு போவோம். அது பார்த்தீங்கன்னா சிட்டிலேருந்து ஸ்போர்ட்ஸ் வரும்போது என்ன இருக்கும். இதுவே நீங்கள் ஈக்கோ வந்துட்டு சிட்டிக்கு போகும்போது எப்படி இருக்கு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஈக்கோ மோடுக்கு வந்துட்டேன், எக்கனாமிக் மோடு வந்துட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த எக்கனாமிக் டிரைவ் மோடில் டேரெக்டாக நான் ஸ்போர்ட்ஸ் மோட் போகிறேன். இப்போ நான் எதுவுமே புஷ் பண்ணல. இப்போ பாருங்கள் ஒரு புல் உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா சல்லுன்னு அப்படியே நம்மளே பின்னாடி இழுக்குது. நம்மளை அந்த ஃபோர்ஸ் வந்து இழுக்கு. அந்த அளவுக்கு வந்து பவர் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்குது. ஸோ யூஸ்வலாக ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து ட்ரைவ் பண்ணுறது வந்து ரேஞ்ச் நமக்கு கம்மியாகும். பட் வந்து நம்ம அந்த அளவுக்கு பண்ண முடியாது. நமக்கு வந்து எக்கனாமிக் மோடே வந்து பெஸ்ட்டு. ஸோ அந்த மோடே வந்து நல்ல மோடு தான். நீங்கள் எக்கனாமிக் மோட்லேயே ஈவன் நான் ஹைவேஸ்க்காலும் சரி சிட்டிக்குள்ளேயும் சரி ஓகேங்களா, எந்த டெரைன் இருந்தாலும் நான் வந்து எக்கனாமிக் மோட் தான் ஓட்டுறேன். ஸோ ஒன்லி வந்து லெவல் 3 ஜென்ரேஷன் மட்டும் ஹில்லில் மட்டும் டவுன் ஹில் வரும் பார்த்தீங்களா. ஸோ நான் சொன்னேன்ல நமக்கு வந்து ஹில் அசிஸ்டன்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வந்து லெவல் 3 ஜென் போடும்போது நீங்கள் ஹில்லேருந்து இறங்கும் போது லெவல் 3 ஜென் போகணும். உங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டாக வந்து பிரேக்கிங் பிடிக்கும். ஸோ உதாரணத்துக்கு இங்கே நான் இப்போ உங்களுக்கு இப்போ பண்ணுற பாருங்க. இப்போ வந்து லெவல் 3 நான் போடுறேன். லெவல் 3 போட்டாச்சு ரீஜன். இப்போ நான் ஆக்சிடென்ட் எடுக்கிறேன். உடனே இமிடியேட்டாக வண்டி நிற்கிது பாருங்கள். ஸ்லோ ஆகிடுச்சு பாருங்கள். இமிடியேட்டாக வண்டி ஸ்லோ ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் லெவல் 3யோட பவர். இப்போ நான் போயிட்டுருக்கு. இப்போ நான் லெவல் 3 ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். ஆக்சிலேட்டர் பிரேக் ஆக்சிலேட்டர் கால் எடுத்தால் போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவாக எடுத்து பாருங்கள். ஸோ இதுதான் லெவல் 3 ஓடுது. ஸோ இது வந்து நம்ம லெவல் 3 வந்து எங்கே யூஸ் ஆகும்னா நமக்கு வந்து ஹில்லில் யூஸ் ஆகும். ஹில்லில் போட்டு யூஸ் பண்ணும்போது நம்ம லெவல் 3 வந்து அந்த நான் சொன்ன ஹில் அசிஸ்ட் அதை சப்போர்ட் பண்ணால் நமக்கு ரேஞ்சை வந்து அதிகமாக கவர் ஆகும். ஸோ இதுதான் வந்து நமக்கு லுக்கில் காட்டுறது. இது எல்லாமே வந்து நமக்கு வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது. ஸோ ப்ளூடூத் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறது இது எல்லாமே நமக்கு வந்து இதில் காமிச்சிடும். இப்போ எஃப்எம் பார்த்தீங்கன்னா எஃப்எம் மோட் இருக்குது. ஸோ ப்ளூடூத் என்ன ப்ளூடூத்தோட கனெக்ஷன் இதில் வந்துடும். நமக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ இல்லை ஒயர்லெஸ் கனெக்ட் பண்ணுறதுலாம் அதையும் காட்டும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ரிவர்ஸ் வந்து நான் எடுத்து காட்டல. ஸோ நான் ரிவர்ஸும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நான் அந்த ரிவர்ஸ் எப்படி இருக்குன்றது நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். இது வந்து ஆவரேஜ் ஆகும். ஸோ இந்த டேஷ் கேம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இட்ஸ் மேண்டேட்டரி. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஒரு டேஷ் கேம் வாங்கி வச்சுருங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு யார் தப்பு பண்ணுறா யார் கரெக்டாக பண்ணுறான்றதை வந்து நம்ம த்ரூ வீடியோ மூலியம் தான் ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி சும்மாவே வந்து இடிச்சிட்டு கார்காரங்க இடிச்சிட்டாங்கன்னு சொல்லி பைக்கில் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அதான் அந்த ரோட் ரேஜ் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ வந்து அவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னா ஒரு வீடியோ ப்ரூஃப் இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து தப்பிக்க முடியும். நம்ம காட்ட முடியும் இந்த என்ன நடந்ததுன்ட்டு. ஸோ இல்லாத பட்சத்தில் நமக்கு வந்து என்ன செய்யணும் அகைன் எல்லாமே பிளேம் வந்து நம்ம மேலே தான் வரும். ஸோ ஒரு டேஷ் கேம்னா வந்து நமக்கு வந்து வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ அது நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால டேஷ் கேம் வாங்கி வச்சுருங்க. அது வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். எல்லா கார்லையும் ஒரு மேண்டிட்டரியாக எப்படி சொல்கிறாங்களோ இப்போ எப்படி 6 ஏர் பேக்கு நமக்கு ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்லேருந்து எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்துருச்சோம். ஸோ அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் டாட்டான்னு இல்லை, இப்போ எனக்கு தெரிஞ்சு கேவில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அது மாதிரி எல்லாருமே வந்து இன்பில்டாகவே வரும்போது வண்டியில் வரும்போது டேஷ் கேமோட கொடுத்தாங்கன்னா அது ஒன்றும் வந்து நல்லாயிருக்கும். எப்படி மேண்டேட்டரியாக வந்து கவர்மெண்ட் வந்து மற்ற எல்லாம் சேஃப்டி ஃபீச்சர் இன்க்ரீஸ் பண்ணிச்சு. 6 ஏர் பேக்கு ஃபுல்லாக டிஸ்க் பிரேக் இருக்கணும். ஸோ மற்றபடி எல்லா சேஃப்டி ஃபீச்சர் இன்க்ரீஸ் பண்ணிச்சோம். அதே மாதிரி ஒரு நமக்கு வந்து டேஷ் கேம் இருக்கிறதுலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டேஷ் கேம் இருந்ததுன்னா நமக்கு சேஃப்டிக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது காஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ரோன்றது வந்து ரொம்ப பெருசாக இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 2500 சம்திங் தான் நான் வந்து அமேசானில் வாங்கினேன். அதுக்கு வந்து நல்லா ஒர்த்து தான். நான் உங்களுக்கு வந்து அதோட அவுட்புட்டையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் உங்களுக்கு இன்னொரு மொபைலில் நான் வந்து அதை கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு ரிவர்ஸ் காட்டும் போது அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ரிவர்ஸ் கேமரா குவாலிட்டி என்னன்றது நீங்கள் பாருங்கள். ஸோ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து நல்லா இருக்குன்ட்டு நம்ம வந்து ரொம்ப ஒஸ்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. குவாலிட்டி நல்லாவே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அடாப்டிவ் கைட்லைன்ஸோடு நமக்கு ரிவர்ஸ் கேமரா கிடைக்குது இந்த வெர்ஷனில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் மூவ் ஆகுறது. அது வந்து அதான் சொன்னேன் இந்த ஃபியூச்சரே வந்து நமக்கு எஃபிஷியன்ஸ். ஏன்னா இதுலேயே எல்லாமே இருக்குது நமக்கு. ஸோ கிளாரிட்டி வைஸும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஈவினிங் வந்து ஒரு 6:30 டைமு 6:30க்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரிவர்ஸ் கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. அதுதான் நானும் சொல்ல வரது. இந்த இன்னொரு ஃபோன் வந்து இந்த டேஷ் கேம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இருக்குது இதுதான் டேஷ் கேமு. இந்த டேஷ் கேம் அப்ளை பண்ண பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் பார்க்குற வீடியோ.
ஸோ நம்ம ஒன்ஸ் வந்து இப்போ பண்ணிட்டு போகிற பாருங்கள் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம வெளியே இருக்க வீடியோவை நீங்கள் பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் இருக்கிறது இங்கே தான் இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் ஃப்ரண்ட்லேயும் பாருங்கள். அப்படியே ஃப்ரண்ட்டில் இருக்கிற வீடியோ வந்து இங்கே நீங்கள் பார்க்குறீங்களே. ஸோ அந்த ஹோட்டலில் அதை வந்து அப்படியே கீழே இந்த வந்து நம்ம கேமராவில் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கவரேஜ் ஆகுதுன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த ஹோட்டலோட ஃபுல் கவரேஜ் அந்த வைட் ஆங்கிள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு. கார்லேருந்து நமக்கு அந்த பில்டிங் இந்த என் டு எண்ட்லேருந்து இந்த அந்த சைடில் கொண்டு நமக்கு வந்து கவர் ஆகுது. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து என்னென்னா ஜி சென்சாரும் வந்து இதில் இருக்குது. இப்போ நீங்கள் வெளியே பார்க்கும்போது ஃபுல் கவரேஜ் இல்லை, பட் அதுவே இந்த கேமராவில் பாருங்கள் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கவரேஜ் ஆகணும், ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதில் ஜி சென்சார்னும் போது ஆட்டோமேட்டிக்கலாக யாருன்னா வந்து இன்கேஸ் வந்து இடிச்சிட்டாங்கன்னா வந்து நமக்கு என்ன ஆகும்னா ரெக்கார்டு வந்து எமர்ஜென்சி ரெக்கார்டு வந்து ஸ்டாப் ஆகிடும் அது. ஸோ இது வந்து நம்ம தேவைன்னும் போது இங்கே மேக்னெட்டில் ஒட்டிட்டு விட்டு நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகிறான்றதை. நம்ம லைவாக கூட நம்ம பார்த்துட்டு போகலாம். இது ரெக்கார்டும் ஆகிட்டு தான் இருக்கும். எமர்ஜென்சி ரெக்கார்டுன்ற ஒன்று இருக்காது. எப்படின்னா எதனா ஒரு ஹிட் ஆகும்போது ஜி சென்சார்ன்ற ஒரு சென்சார் இருக்குங்களா, அந்த வைப்ரேஷனில் இமீடியட்டாக அந்த டைம் மட்டும் அது அந்த சுச்சுவேஷனை இமீடியட்டாக கேப்சர் பண்ணிவிட்டு நம்ம அந்தந்து காட்டலாம் அது. ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு கான்ப்ரோன்றது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். நீங்களும் கூட ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து உங்களுக்கு இன்டீரியர் ட்ரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றது நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து நான் உங்களுக்கு வந்து வேறு என்ன வெஹிக்கிள்ஸ் வேணுமோ நான் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அப்கமிங் வெஹிக்கிள்ஸ் என்னென்ன வருதோ நான் எல்லாமே உங்களுக்கு ட்ரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் வந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரிவ்யூ வந்து நான் காட்டுறேன். திஸ் இஸ் மை ஓன் வெஹிக்கிள், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் ரொம்ப நாளாக எடுக்கணும்னு நினச்சேன், இப்போ தான் எடுக்க முடிஞ்சுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் சீயிங் மை வீடியோஸ். நீங்கள் கீப் ஆன் சப்போர்ட் பண்ணும்போது தான் நான் அடுத்த வீடியோஸ் வந்து என்னால் வந்து போக முடியும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.